வணக்கம் வணக்கம். இன்று ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தின் 5வது குறளை நாம் காணலாம். குறளுக்கு செல்லலாம். சுயநலமில்லாத உதவிகளை நாம் மற்றவர்களுக்கு செய்து நம்முடைய வாழ்வை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுதல் என்பதுதான் இந்த அதிகாரத்தில் பெருமானார் கூறக்கூடிய முக்கியமான கருத்தாக கொள்ளப்படுகிறது. இப்போ இந்த 5வது குறளில் என்ன சொல்ல வருகிறார் என்று நாம் காணலாம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஊரில் இருக்கக்கூடிய பொதுவான கிணறு. அந்த பொதுவான கிணற்றை யார் தோண்டுவார்கள்? யாராவது ஒரு நல்லவர். ஏன்னா ஊரில் எல்லா இடத்துலையுமே நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தோன்னாக்கா ஊருணி அப்படின்னு ஒரு பெரிய கிணறு இருக்கும். அந்த கிணற்றில் மக்கள் தமக்கு தேவையான தண்ணீரை எடுத்து செல்லுவார்கள். கிணறு பார்த்துருக்கீங்கல்ல, அந்த ராட்டினம் போட்டு இழுப்போம், வாளி விட்டு இழுத்து வீட்டுக்கு தேவையான குடிநீருக்கான தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ளுவோம் அந்த பொது கிணற்றிலிருந்து. அந்த பொது கிணறை தோண்டுபவர் யார்? ஒப்புரவாளர்கள். பொது நலம் கருதி ஒருத்தர் அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. இல்லை பல பேர் கூடியும் அப்படி செய்யலாம். அந்த பேரறிவாளன் இங்கே சொல்கிறார் இல்லையா, இதற்கு அறிவு தேவையில்லை. எதனை பேரறிவு என்று சொல்லுகிறார் என்றால், மிகச்சிறந்த கருணை உள்ளம் வேண்டும். எனக்கு எல்லாரும் ஒன்று, என்னுடைய மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை, அவர்கள் பரிதவிக்கிறார்கள், அவர்களுக்காக இந்த கிணற்றை நான் வெட்டுகிறேன் என்று ஒருவன் பெருந்தன்மையோடு அந்த கிணத்தை வெட்டுறான்ல. ஏன் அவன் வீட்டுக்குள்ளார தோண்டி வச்சுக்க கூடாதா, நமக்கு மட்டும் வேணுங்கிறத எடுத்துக்கலான்னு. ஆனால் அது மாதிரியெல்லாம் இல்லாமல் பெரிய கிணறாக இருக்கும், அங்கே வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அதுபோல் பெரிய பரம்பரை சொத்துக்களை வைத்திருக்கக்கூடியவர்கள். திரு என்றால் செல்வம். பேரறிவாளன் திரு. மிகுந்த அறிவுத்தன்மையோடு மக்களை நேசிக்கும் தன்மையுடைய மனிதனின் செல்வமானது ஊருணி நீர் போன்றது. ஊருணியில் இருக்கக்கூடிய நீரை மற்றவர்கள் எல்லோரும் எப்படி பயன்படுத்தி கொள்ளுவார்களோ அதுபோல் அவனுடைய செல்வம் மற்றவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று இந்த திருக்குறள் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. ஊருணி நீர் நிறைந்தற்றே. அவனுடைய செல்வம் ஊருணியில் தண்ணீர் எப்படி நிறைந்து காணப்படுகிறதோ அப்படிப்பட்ட செல்வம். அந்த செல்வத்தை மக்கள் பயன்படுத்தி கொள்ளுவார்கள். இது ஒரு கருணை இல்லையா? பிறர்பால் நாம் செலுத்தக்கூடிய கருணை என்ற உணர்வை நமக்கு காட்டுகிறது. நாமும் கருணையோடு மற்றவர்களிடம் நடந்து கொள்ளுவோம். நன்றி. நாளை அடுத்த குறளில் உங்களை சந்திக்க வருவேன்.